ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக நல்லது ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக தள்ளப்பட்ட புஸ்தகங்கள் எத்தனை? பைபிளில சில புஸ்தகங்கள் இல்லை, பட் பேர்கள் உண்டு. தள்ளுபடி ஆகமங்கள் எத்தனை? நம்முடைய 66 புஸ்தகம் என்ற பைபிளில சில புஸ்தகங்களுடைய பெயர்கள் உண்டு, பட் அந்த புஸ்தகங்கள் இல்லை. இவைகளுக்கு காரணம் என்ன? அவைகளை சில பேர் பிடித்துக்கொண்டு பைபிளை குறைவாக பேசுகிறத பார்க்கிறோம். பைபிள்ல சில புஸ்தகங்கள் இல்லை என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏன் என்று கேள்வி கேட்கிறதை விட ஏன் அவைகளை சேர்க்கவில்லை என்று கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து யோசித்து அந்த ஞானத்தை கற்றுக்கொள்வது நலம் என்று அநேகர் கற்றுக்கொள்ளவில்லை, தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால் தர்க்கங்கள். எப்படியாகிலும் பைபிளை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், பைபிளை குறை சொல்ல வேண்டும், பைபிளுக்கு விரோதமாக பேச வேண்டும் என்ற நோக்கத்துல கிறிஸ்தவர்களும் செயல்படுகிறத பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு தெளிவான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. 1 நாளாகமும் 2 நாளாகமும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் சில புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது அவைகளில சில புஸ்தகங்களுடைய பேர்கள் சொல்லும். 1 நாளாக 2 நாளாகும் புஸ்தகம் தமிழில 1 அல்லது நாளாகமும் 4 ஏடுகள். இன்று புஸ்தகம் இன்று நியூஸ் எல்லாம் பாருங்க, 4 ஏடு நியூஸ், 4 ஏடு அன்று நாளைக்கு வேண்டிய செய்தி என்ன என்று பார்க்கிறோம். அதுதான் இங்கிலீஷ்ல அருமையா சொன்னாங்க, குரோனிக்கல்ஸ், த புக் ஆஃப் குரோனிக்கல்ஸ். குரோனிக்கல்ஸ் டைரி என்று அர்த்தம். டைரி, எவ்ரிடே டைரி. நமக்கு டைரி எழுத தெரியும். சில பேர் நீங்க டெய்லியும் டைரி எழுதுவீங்க. என்ன நடந்தது, எங்க போனோம், எங்க ஊழியம் செஞ்சோம், எந்த வேலைக்கு போனோம், யாராண்ட பேசணும், என்ன பணம் கொடுத்தோம், என்ன கடன் வாங்கணும், என்ன கடன் அடைச்சோம், எவ்வளோ கடையில அக்கௌண்ட் இருக்கு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, இப்படியெல்லாம் சில அன்றாட வாழ்க்கையில நீங்கள் எழுதுகிற டைரி தான் குரோனிக்கல்ஸ். அந்த குரோனிக்கல்ஸ தமிழ்ல 4 ஏடு. 4 ஏடு என்ற புஸ்தகம், அந்த வார்த்தையை பைபிள்ல நாளாகமும் என்று பதிவு பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இது மட்டுமல்லாமல் ராஜாக்களுடைய காலங்களில, தீர்க்கதரிசிகளுடைய காலங்களில, நியாயாதிபதிகளுடைய காலங்களில, தேவனுடைய ஜனங்களை நடித்தன லீடர்ஸனுடைய காலங்களில அன்றாட டைரி எழுதினார்கள். 4 ஏடுகள், குரோனிக்கல்ஸ், நாளாகமும். சில புஸ்தகங்களுக்கு பேர் உண்டு, சில புஸ்தகங்களுக்கு பேர் இல்லை, சில புஸ்தகங்கள் அவங்க பேர்ல அமைந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்ல, இந்த தள்ளுபடி ஆகமங்களுக்கு கூட குறிக்கப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். தள்ளுபடி ஆகமங்கள் இவைகள் தான் 4 ஏடுகள். தள்ளுபடி புஸ்தகங்கள் ஆர்சி பைபிள்ல உண்டு. எத்தனை உண்டுனால் 15. அந்த புஸ்தகங்களுடைய பெயர்களை பாருங்க. முதல் எஸ்ரா, 2வது எஸ்ரா, தோபித், யூடித், பாருக், எஸ்தரின் ஓய்வு, சாலமோனின் ஞானங்கள், பிரசங்கிகள், 3 எபிரேய குழந்தைகளின் பாடல்கள், சூசன்னாவின் வரலாறு, பாகாலும் பலு சர்பமும், மனசியின் ஜெபம், 1 மக்பேர், 2 மக்பேர், எரேமியாவின் கடிதம் ஆகிய 15 புஸ்தகங்கள் இந்த ரோமன் கத்தோலிக்க, அதாவது ஆர்சி பைபிள்ல இந்த புத்தகங்கள் உண்டு. பட் அவங்களும் அதை ஆராய்ஞ்சு இன்றைக்கு அவைகளை கூட நம்ம தள்ளி வைச்சா நல்லா இருக்கும் என்ற ஒரு நோக்கத்துல இன்றைக்கும் அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு வணக்கம். எனவே இந்த குரோனிக்கல்ஸ், எவரிடே டைரி, நாளாகமும், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள், நியாயாதிபதிகள், அதிகாரிகள்,
தங்கள் வாழ்க்கையில டைரி எழுதுவார்கள். அந்த நாட்கள்ல பழக்கம். இன்று நாட்கள்ல கூட நம்ம டைரி எழுதுறோம். டெய்லியும் ஒரு ஆபீஸுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, கூலி வேலைக்கு போனாலும் சரி, தலைவர்கள், அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில அன்றாட ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், அநேகர் வியாபாரிகள், விவசாயம் செய்கிறவர்கள் டைரி பயன்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். எல்லா துறைகளிலும் டைரி உண்டு. எனவே சரித்திர புஸ்தகங்களை படிக்கணும். சரித்திரம் புஸ்தகங்களை படித்தாதான் சரித்திரம் படைக்க முடியும். ஆகவே மிகவும் முக்கியமாக பைபிளை படிங்க. பைபிள் எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவும் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். சரித்திரங்கள் எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு நீங்கள் சரித்திரம் படைக்கப்படுவீர்கள். சரித்திரங்கள் வரலாறுகளே நம்ம படிக்கணும். அந்த வரலாறுகளே நமக்கு தெளிவாக நல்ல அழகான சரித்திரம் உண்டு. ஆண்டவருடைய கிருபையினால எம்ஏ, அதாவது சமூக சோசியலஜி படிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்ப அந்த சோசியலஜி படிக்கும் பொழுது நம்ம இந்தியாவை குறித்து, வரலாறு குறித்து, இவைகள் எல்லாம் நாட்டை குறித்து, உலகத்தை குறித்து எவ்வளோ காரியங்களை படிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக எனக்கு ஒரு பழக்கம் இன்ட்ரெஸ்ட் ஆனது. வரலாறு நம்ம படிக்கணும். இட் இஸ் வண்டர்ஃபுல். பழைய காலங்களுடைய சம்பவங்களை நாம் படிக்கும் பொழுதுதான் புதிய காலத்துல அவைகள் எல்லாம் சொல்வதற்கு நலமா இருக்கும் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. இவைகள் எல்லாம் தள்ளுபடி ஆகமங்களா இருந்தது. எப்பொழுது இவைகளில் இந்த 15 புத்தகங்கள் எழுதப்பட்டது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இடைப்பட்ட காலத்துல 400 ஆண்டுகளாக இடைப்பட்ட காலம், இரண்ட காலம், தேவன் பேசாத காலம், இருள் நிறைந்த காலம், தேவன் சைலண்டான காலம். இட் இஸ் சைலண்ட் ஏர் 400 years. இரண்ட காலம், இருள் நிறைந்த காலம். ஆகவே மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பெரிய வெளிச்சத்தை, அது இயேசு கிறிஸ்து தான். ஆகவே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாக தேவன் சைலண்டா இருந்த காலங்கள் தான் அந்த சைலண்ட் காலம், இரண்ட காலம், 400 ஆண்டுகள். அப்பொழுதுதான் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பினார்கள், கள்ள போதகர்கள் எழுப்பினார்கள். தேவன் பேசாத வார்த்தைகளை தங்கள் சுய இஷ்டப்படி சுயமாக பேசின வார்த்தைகளை தான் இந்த புஸ்தகங்கள். இவைகளை ஆவியானவர் பைபிள்ல சேர்க்கவில்லை. இன்னும் சில புஸ்தகங்கள் பேர்கள் உண்டு பைபிள்ல. அதெல்லாம் ஆண்டவர் பேசினவைகள் அல்ல, ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் தங்கள் அன்றாட டைரியில எழுதி வைத்திருக்கிற டைரி புஸ்தகங்கள் அவைகள். குரானிக்கல்ஸ், நாளேடுகள், டைரி, அது சரித்திர புஸ்தகங்களாக பைபிளை விட்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் ஆண்டவர் அவைகளை ஒதுக்கி வைத்தார்? நமக்கு புரோஜனமானவைகள் எவைகளோ அவைகளை மாத்திரம் பைபிள் ஆண்டவர் எழுதி வைத்தார். நமக்கு புரோஜனம் இல்லாதவைகளை ஆண்டவர் சிலவைகளை சரித்திரமாக எழுதி வைத்தார், சிலவைகளை தள்ளுபடி ஆகமங்களாக ஆவியானவர் செயல்படுத்தினார், செயலாக்கினார் என்பதை குறித்து முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. சரி, பைபிள்ல சில புஸ்தகங்கள் இல்லை. உண்மையாகவே பைபிளில் சில புஸ்தகங்கள் பேர்கள் உண்டு, எழுதப்பட்டு இருக்கிற அந்த பேர்கள். பட் அந்த புஸ்தகங்கள் பேர்கள் உண்டு, அந்த புஸ்தகங்கள் இல்லை. அவைகள் எல்லாம் சரித்திர புஸ்தகங்களாக பைபிள் அவுட்ல இருக்கிறத பார்க்கிறோம். அவைகளை நம்ம தேடி படிக்கலாம். ஒருவேளை நம்ம இந்தியாவில் கிடைக்கும், வெளிநாடுகளில் கிடைக்கும். ஒருவேளை உங்க கையில இருக்கிற ஆன்லைன் மூலமாக நீங்க என்ன செய்யலாம், வெப்சைட்ல தேடி அவைகளை சரித்திரங்களை படிக்கலாம். நிச்சயமாகவே அவைகளை கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காத பொருள் எதுவும் இல்லை, மறைக்கப்படாதவைகள் எவைகள் இல்லை. சுருக்கமாக இந்த வார்த்தையில நாம் கவனிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போக்கரை
அப்போக்கரபை, அப்போக்கரபா என்றால் மறைக்கப்பட்டது அல்லது மூடப்பட்டது. அப்போக்கரபை, அப்போக்கரபா, அப்போக்கரபா, சாரி, அது அந்த ரோமன்ஸ் புஸ்தகத்துல தள்ளுபடி ஆகமங்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. அப்போக்கரபா என்றால் மறைக்கப்பட்டது, மூடப்பட்டது என்று அர்த்தம். ஆர்சி புத்தகத்தில் இருக்கிற 15 புஸ்தகங்களுடைய அதனுடைய தலைப்புல கொடுத்திருப்பார்கள் இவைகளை. நீங்க ஆன்லைன்ல போய் பார்க்கலாம் அருமையாக. முதலாவதாக யோசுவா 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலும், 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல யாசேரின் புஸ்தகம். இந்த யாசேரின் புஸ்தகம் சூரியனும் சந்திரனும் நின்று போயிற்று. யோசுவா காலத்துல நடந்த யுத்தம் விரிவாக எழுதப்பட்டு இருக்கிற சயின்டிஸ்ட பற்றியும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பற்றியும் யோசுவா 10ஆம் அதிகாரத்திலையும், அதோடு கூட சவுல் தன்னுடைய மகனாகிய யோனாத்தான் இவர்களுடைய மரணத்தை குறித்து தாவீது புலம்பி அழுகிற அந்த அழுகை, அவங்களுடைய அன்பும் பாசத்தையும் அவங்களுடைய நேசத்தையும் அவங்களுடைய பராக்கிரமசாலித்தையும் அவங்களுடைய ஆளுகை குறித்து அவர் அழுதுகிற புலம்பலின் புஸ்தகத்தின் பேர் தான் யாசேரின் புஸ்தகம். இவைகளில் அவர்கள் குறித்து பாடி இருக்கிறது, எழுதி இருக்கிறது, பேசி இருக்கிறது. அவைகள் பைபிள் இல்ல, அது செப்பரேட்டாக அன்றாட டைரி, அவங்களுடைய டைரி அது. இரண்டாவதாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல ஒரு புஸ்தகத்துல எழுதி இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக 2 குரானிக்கல்ஸ் 32ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், 29ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் முதல் 38ஆம் அதிகாரம் வரை சாப்டர்ஸ், ஏசாயா 36 முதல் 38 அதிகாரங்கள் கொண்ட இவைகள் எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறது. எதென்றால் எசேக்கியா ராஜாவுடைய சரித்திரம். அவர் வாழ்ந்த காலத்துல எந்த ராஜா இருந்தாரு, எந்த ராஜா நாட்கள்ல என்ன நடந்தது, அவங்களுக்குள்ள யுத்தம் நடந்தது, அவங்களுக்குள்ள ஜெயம் நடந்தது, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டார், சுகமாக்கப்பட்டது, இவைகளெல்லாம் அவருடைய காலத்துல. சீரியா ராஜாவாகிய சனகிரிப்பு ராஜா இருந்தார், அவருடைய காலத்துல நடந்தவைகள். அந்த காலத்துல ராஜா எசேக்கியா ராஜா இருந்தார். அவருடைய காலகட்டங்களில தீர்க்கதரிசனம் சொல்லவும், எச்சரிக்கவும், வழிநடத்தவும் ஏசாயா தீர்க்கதரிசியானவர் வாழ்ந்தார். அந்த ஏசாயா தீர்க்கதரிசனுடைய வாழ்ந்த காலத்துல அற்புதமாக அவரு குறித்து தான் தன்னுடைய புஸ்தகத்திலையும் ஆவியானவர் ஏசாயா பேர்ல ஏசாயா புஸ்தகத்துல எழுதியிருக்கிறத பார்க்கிறோம். இவைகளை காட்டிலும் இன்னும் அதிகமாக அவர்களுடைய டைரி, நாளேடுகள், குரானிக்கல்ஸ், அன்றாட அவர்களுடைய டைரியில இன்னும் தள்ளுபடி அல்லது பைபிள் இல்லாத புஸ்தகங்களில அவரு குறித்து பார்க்கலாம் இல்லைங்களா? இங்க என்ன வாசிக்கிறோம், எரேமியாவின் கடிதம், அந்த புஸ்தகத்துல கூட சில சம்பவங்கள் வாசிக்கலாம். ஏன் அது சேர்த்துக்கல அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சுயமா எழுதினவைகள் அவர்களுடைய லைஃப்ல இவைகள் நடந்தவைகளே போதுமானதை நமக்கு எழுதி கொடுத்தார் ஆவியானவர். என்ன இருக்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது ஏன் அவைகளை சேர்க்கல என்பது குறித்து கீழே நம்ம ஒரே ஒரு வாக்கியத்தில் அதை படித்துக் கொள்ள போகிறோம். எனவே நான்காவதாக புலம்பலின் புஸ்தகம் 2 குரானிக்கல்ஸ், 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல எரேமியாவின் மற்ற காரியங்கள், நடவடிக்கைகள் புலம்பல் புஸ்தகத்தில் அல்லவோ இருக்கிறது. ஆல்ரெடி எரேமியாவின் புலம்பல் இருக்கு, அந்த புஸ்தகத்துல இருக்கு 5 அதிகாரங்களில. புலம்பலின் புஸ்தகத்துல மீண்டும் அதை விட அதிகமாக எழுதியிருக்கிற புஸ்தகங்கள் உண்டு. எனவே புலம்பல் 5 அதிகாரங்கள் மட்டுமல்லாமல் மற்றும் இஸ்ரேல் நாட்டுல இந்த புலம்பல் புஸ்தகத்தில் இன்றைக்கும் வைத்து அழுகிறார்கள். அதை காட்டிலும் இன்னும் சில சம்பவங்கள் அவங்களுடைய டைரியில் எழுதியிருக்கிற புஸ்தகங்களையும் அங்க பார்க்க முடியும். 5ஆவதாக ஒரு புஸ்தகத்தில் எழுதினான் என்று இருக்குது. எஸ்தரின் புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல ஒரு புஸ்தகத்துல எழுதினார். ஒரு புஸ்தகம், அது அவங்களுடைய டைரி. அதை விட எஸ்தர் புஸ்தகத்துல நீங்கள் பாத்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துல அற்புதமா இருக்கும். என்ன இருக்குன்னா 6ஆம் அதிகாரத்துல
எஸ்ரா அகஸ்வ ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அந்த நேரத்துல அவர் எழுதியிருக்கிற அந்த டைரி எடுத்து பார்க்கிறார். என்ன பார்க்கிறாரு? அப்பொழுது ராஜா எஸ்தர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அந்த ராத்திரில ராஜாவுக்கு நித்திரை வராதபடினாலே கால வர்த்தமானங்கள் எழுதியிருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்தில் வாசிக்கப்பட்டது. கால வர்த்தமானங்கள் புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல அன்றாட நடக்கிறது. ராஜாவை கொல்லும்படியாக 2 பேர் செயல்படுறானுங்க. அந்த 2 பேருடைய பேர்களையும் பிக்தானையும் தேரேசும், இவங்களுடைய பேரு, அவங்க ஏன் ராஜாவுக்கு விரோதமா செயல்பட்டாங்க, அதை யார் பார்த்தது, யார் சொன்னது செய்தி, இதெல்லாம் அங்க எழுதுறத ராஜா பார்க்கறத பார்க்க. எனவே எனக்கு அருமையானவல்ல, ஒரு சிறு புஸ்தகத்துல எழுதி வைத்தான். என்ன எழுதி வைத்தார் என்றால், எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, இப்படி எஸ்தரின் கட்டளையானது பூரிம் நாட்களை பற்றின இந்த வர்த்தமானங்களை திடப்படுத்தினது. அது ஒரு புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அவங்க வெற்றி பெற்றது, அந்த பூரிமின் மாதம் கொண்டாடப்பட்டது. இவைகளெல்லாம் ஒரு புஸ்தகத்தில் எழுதி வைத்தார்களாம். 6வதாக ஒரு நிருபம். எங்க ஒரு நிருபம் எங்க? அந்த வார்த்தை பாருங்க, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 16ல என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் தயவு செய்து. கொலோசியன்ஸ் சாப்டர் 4 verse 16. லவோதிக்கியாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் கூடுகிற சபையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு அது லவோதிக்கியாவிலும் வாசிக்கப்படும்படிக்கு செய்யுங்கள். லவோதிக்கியாவில் இருந்து வரும் நிருபத்தையும் நீங்களும் வாசியுங்கள். இவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க. இப்போ லவோதிக்கியா சபையாருக்கு எழுதுகிறதாவது என்று வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு நிருபத்தை நம்ம ஆட் பண்ணி இருக்கணும். பட் அதை எதை குறித்து அவர் எழுதினார்? நீங்க ஒழுக்கமா இருக்கணும், சபை ஆரம்பிக்கணும், நீங்க ஒற்றுமை இருக்குன்னு எழுதினாரா? யாரை குறித்து எழுதினார்? எப்படி எழுதினார்? அப்போஸ்தலன் பவுல் மூலமாக அனுப்பப்படுகிற நிருபங்கள் எவைகள்? அந்த நிருபம் எங்கே? 15ஆம் வசனத்துல கூட நீங்கள் பார்க்கலாம். அற்புதமாக அங்க லவோதிக்கியாவில் கூடுகிற சபையார் சகோதரரும் வாழ்த்துங்கள். அற்புதமா இருக்கும் பாருங்க. 7வதாக சாமுவேல், நாத்தான், காத் தீர்க்கதரிசிகள். இவர்கள் த புக் ஆஃப் சாமுவேல், நாத்தான், காத். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல, 1 நாளாகமும் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனம் 30ஆம் வசனத்துல, இவங்களுடைய தீர்க்கதரிசிகள் இவர்கள். இவங்களுக்குன்னு செப்பரேட்டா ஒரு புஸ்தகம் இருக்கு பாருங்க. ஆண்டவர் அவங்களோடு கூட பேசினுகிறது இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் பேசினவைகளும் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தவைகளும் மற்ற மக்கள் செய்கிற அவங்க வாழ்க்கையில் நடந்தவைகளையும் ஆண்டவர் எழுதி வைத்தார். சாமுவேல், நாத்தானின், காத் இவர்களுடைய பிரபந்தத்திலும் அவங்களுடைய டைரியிலும் இவர்கள் எழுதப்பட்டு இருக்கிறத பார்க்கிறோம். 8வதாக நடபடிகள் புஸ்தகம். அகஸ்வேர் ராஜா அத எஸ்தர் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசித்தோம் இல்லையா? அவருடைய வர்த்தமானங்கள் எழுதுகிற புஸ்தகம், ஒரு சரித்திர புஸ்தகம் இது. அன்றாட டைரி, நடபடிகள். 9வதாக ஒரு சுருள், ரூல். எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒரு சுருள் எழுதப்பட்டது, அவனுடைய சரித்திரம் அது. 10வதாக எரேமியா காலத்துல சில புஸ்தகங்கள், சுருள்கள் கொளுத்தப்பட்டது, எரிக்கப்பட்டது, அவைகள் அழிக்கப்பட்டது. யோயாக்கீம், சிதிக்கியா ராஜா, இவங்களெல்லாம் சிதிக்கியா ராஜ்யத்துலதான், சிதிக்கியா ராஜாவினுடைய நேரத்துலதான்
சிறைப்பட்டு போறார்கள் பாபிலோன் தேசத்துக்கு. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக நீங்க மனம் திரும்பணும், நீங்கள் ஆண்டவரை தேடணும் என்று சொல்லி கடிந்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தைகளை ராஜா சிதிக்கியா ராஜா வாங்கி ஒரு சூரக்கத்தியை கொண்டு வர சொல்லி சூரக்கத்தியால் அந்த நிருபங்களை ரெண்டாக கிழித்து அறுத்து கட் பண்ணி நெருப்புல போடுகிறத பார்க்கிறோம். கொடூரக்காரன் சிதிக்கியா ராஜா அற்புதமாக அந்த வார்த்தைகளெல்லாம் மீண்டும் எழுத வைத்தான், பேச வைத்தான். இதெல்லாம் நீங்க எரேமியா புஸ்தகம் 35 35, 36, 37 அந்த அதிகாரங்கள் எல்லாம் முன்னும் பின்னுமாக சிதிக்கியா ராஜா காலத்துல என்ன நடந்தது என்பது குறித்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லப்பட்டவைகளே எழுதப்பட்டவைகளும் எரிக்கப்படுகிறது, எரிக்கப்பட்டவைகளும் மீண்டும் எழுதப்படுகிறத பார்க்கிறோம். சரித்திரம் இதெல்லாம் மிகவும் ஆச்சரியமான காரியங்கள் இவைகள் எல்லாம். ஆகவே எனக்கு அருமையானவில்லை அந்த புஸ்தகங்கள் எரிக்கப்படுகிறத பார்க்கிறோம். சாலமோன் ராஜா என்ன அற்புதமா இருக்கும் இல்லையா? சாலமோன் ராஜா 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32, 33 வாக்கியங்கள். குரானிக்கல்ஸ் அதாவது நீதிமொழிகள் எழுதினார். எவ்வளவு நீதிமொழிகள் எழுதினார்? பிரசங்கி புஸ்தகத்தில் இருக்குது. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஒரு ஓசே புஸ்தகம் ஓசாயா பிரபந்தத்திலும் எழுதியிருக்கிறது. என்ன எழுதியிருக்கிறது? அற்புதமாக இந்த சாலமோனுடைய நாட்களில நீங்க ஆச்சரியப்படக்கூடிய காரியம் இல்லையாது? 1 ராஜாக்கள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில அற்புதமாக 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. லீபனோனில் இருக்கிற கேதுரு மரங்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசோப்பு பூண்டு வரைக்கும் உள்ள மரம முதலாய தாவரங்களை குறித்து, மிருகங்களையும் பறவைகள், ஊரும் பிராணிகள், மச்சங்கள் ஆகிய இவைகளை குறித்தும் வாக்கியங்களை சொன்னான். நீதிமொழிகளை சொன்னாரு, பாட்டுகளை பாடினாரு, கவிதைகளை சொன்னாரு, கதைகளை சொன்னாரு. இவைகள் எல்லாம் சாலமோனுடைய புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது. சாலமோனுடைய புஸ்தகங்கள் 3 புஸ்தகங்கள், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இவைகள் எல்லாமே அவருடைய வாழ்க்கையில டைரிகள். 1000 பொண்டாட்டிக்கு 1000 டைரி போட்டு எழுதியிருந்தா அந்த புத்தகங்களை நம்ம படிக்க முடியுமா? தலைமையில தூக்குனா கூட சுமக்க முடியாது பாருங்க. அந்த அளவுல டைரிகள் எழுதி வச்சிருப்பார் அவள் அரண்மனையில. நீங்க அளவு சரித்திரத்தை படிக்கும் பொழுது தெரியும் எத்தனை பிள்ளைங்க, சாலமோனுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய மனைவிங்க, அவங்களுடைய பேர்கள் என்ன, அவங்களுடைய ஊர்கள் என்ன, அவங்களுடைய இனம் என்ன, அவங்களுடைய கோத்திரம் என்ன, நிறைய. இவைகளெல்லாம் ஆண்டவர் ஏன் அவையை தள்ளி வைத்தார்? அவர் மனம் திரும்பி எழுதின பிற்பாடு அல்லது மனம் திரும்பாத போது நான் பற்று திறந்தேன், நீங்கள் படாத திருந்துங்கள் என்று எழுதி வைத்த புத்தகங்களை பரிசுத்த ஆவியானவர் மாத்த நினைத்தார். 3 புத்தகங்கள். இவைகளை படித்தாவே நீங்கள் போதுமானது. அவைகளை போய் தேடி பார்க்கிறத விட உங்கள் நாட்களை வீணாக்கி நீங்கள் மரித்து நரகத்துக்கு போறதை விட எழுதியிருக்கிறவைகளை படித்து மனம் திரும்போது நல்லது என்று ஆண்டவர் எழுதி வைத்ததை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதோடு கூட மனசே புஸ்தகத்தை ஓசாயா பிரபந்தத்திலும் 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல மனசே எசேக்கியா ராஜாவினுடைய மகன் மனசே ராஜா மனம் திரும்பாத போது அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செஞ்சு தேவனை விட்டு சிறைப்பட்டு போய் அவன் கொடுமையாக நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நெருங்குகிற நேரத்துல தேவனை நோக்கி ஜெபித்த ஜெபம் சாதாரணமானது அல்ல. அவன் மனம் திரும்பின பொழுது அந்த ஜெபத்தை குறித்தும் ஆண்டவர் எழுதி வைத்தார். வேற புஸ்தகத்தில் அவனை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஓசாயா என்ற பிரபந்தத்திலும் எழுதி வைத்திருக்கிறார்களா. ஆகவே எனக்கு அருமையானவில்லை. 12வதாக மனசே குறித்து, 13வதாக அற்புதமான ஒரு சம்பவம். உபாகமம் புஸ்தகம், உபாகமம் டியூட்ரானமி உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் கடைசி 29ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்கள், மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள்,
வெளிப்படுத்தப்பட்டவைகளோ எந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். உபாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல எழுதப்பட்டவைகளை மாத்திரம், ஆவியானவர் கொடுக்கப்பட்டவைகளை மாத்திரம் நம்ம எழுதி, ஆண்டவர் கொடுத்திருக்கைகளை எழுதி கொடுத்திருக்கிறவைகளை நாம ஞாபகப்படுத்தி கொண்டு அவைகளை மாத்திரம் படித்தால் நமக்கு போதுமானது என்று நாம் நினைக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்ல, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி சில பேர் ஞானியாக பேசுவாங்க. அவங்க ஞானி என்றது சொல்றதை விட அவங்க கொஞ்சம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்ல, கடைசியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30-31. The Gospel of John chapter 20 verse 30-31. இந்த புஸ்தகத்தில் எழுதிராத வேறு அநேக அற்புதங்களை இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது. இதுவே போதுமானது நமக்கு. இன்னும் செய்தவைகள் எல்லாம் எழுதியிருந்தால் உலகம் கொள்ளாதான். அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எண்ணுகிறேன். ஆமென். யோவான் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எழுதப்பட்டவைகள் மாத்திரம் எதுக்காக என்று எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று ஆண்டவராகிய தேவனை பின்பற்றி பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் ஆண்டவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே பைபிள்ல தள்ளப்பட்ட புஸ்தகங்கள் எத்தனை? பைபிளில் சில புஸ்தகங்கள் பேர்கள் உண்டு, பட் புஸ்தகங்கள் இல்லை. அவைகள் எத்தனை என்பதை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில இந்த புஸ்தகங்களுடைய பேர்கள் எல்லாம் சொல்லி, இவைகள் எல்லாம் பைபிள் இல்ல பாருங்க, இது தவறா இருக்கிறது, அது அப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது என்று சொல்லி சிலர் பேர் பேசுகிறத நாம் பார்க்கிறோம். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நாம பேசக்கூடாது. பைபிள் பேசினால் நாம பேசணும். பைபிள் நிப்பாட்டினால் நாம் நிப்பாட்ட வேண்டும். பைபிள் இருந்து ஒன்று கூட்டவும் ஒன்று குறைக்கவும் இருக்கக்கூடாது. அப்படி செய்தால் சேஷதமாக தேவன் வாதைகளை கூட்டுவார். அவன் எருக்களமாக்கப்படுவான். எழுதியிருக்கிற புஸ்தகத்துக்கு விரோதமாக செயல்பட்டால் அவனுடைய வாழ்க்கையே நரகமாகிவிடும் என்று உபாகமம் புஸ்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்திலும் நாம் அற்புதமான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொண்ட பாடங்களுக்கு விரோதமாக, கற்றுக்கொண்ட புஸ்தகத்துக்கு விரோதமாக நாம் செயல்படவும் கூடாது என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. எனவே கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியவைகள் என்பது குறித்து மறந்துவிடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இவைகளை தியானிப்போம், இவைகளை சிந்திப்போம், இவைகளை ஆராய்வோம். இன்னும் அதிகமாக பைபிளை படித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. God bless you all. God bless you.